ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டசல் பார்க் சேனல். நான் உங்கள் தோழி. நான் இன்றைக்கி என்ன ரெசிபியோட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் தானுங்க. அப்பப்பா, குலோப் ஜாமுன் சொல்லும்போதே சில பேருக்கு நாக்கில் எச்சில் ஊறும். கண்டிப்பாங்க. ஏன்னா சில பேருடைய ஃபேவரட் ஸ்வீட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய ஃபேவரட் ஸ்வீட்டும் ஒரு குலோப் ஜாமுன் தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபெஸ்டிவல் டைமில் எல்லார் வீட்லேயும் காமனாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குலோப் ஜாமுன் செஞ்சுருவாங்க. ஏன்னா இதை செய்கிறது கொஞ்சம் ஈஸி. அதனால் ஸ்வீட்டுன்ற பேரில் இதை கண்டிப்பாக செஞ்சுருவாங்க. ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல். ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் குலோப் ஜாமுன் தான் செய்ய போகிறேன். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கினேன். இன்னொரு பேக்கெட் வந்து இன்னொரு நாள் செய்யலான்றதுக்காக நான் வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் மாவு எடுத்துக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கையாலே கட்டிகள் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிடுங்க. கையாலே இந்த மாதிரி கட்டிகளை உடச்சி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இது வந்து அரை கிளாஸ் பால், அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால். இது ஒரு 5 ஸ்பூன் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஸ்பூன் கிட்ட இருக்கும். அதையுமே இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு வந்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி வந்து அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பால்லே நல்லா ஃபஸ்ட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து தெளித்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகிடும். அதனால் நம்ம தெளித்து தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா பிசைய பார்த்தீங்கன்னா நமக்கு சப்பாத்தி பதம் அந்தளவுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்கும் மாவு. தண்ணியை தெளித்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சு எடுத்துட்டேன். தொட்டோனே பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி பதத்தில் வந்துடுச்சு மாவு. தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 ஸ்பூன் பட்டர் எடுத்துருக்கேன். அதை வந்து நல்லா மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதையுமே ஒரு நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சு நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நமக்கு. இப்போ இது வந்து மாவு ரொம்பவே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் இல்லை வந்து 15 நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சக்கரை பாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 400 கிராம் சக்கரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பேக்கெட் குலோப் ஜாம் மாவுக்கு பார்த்திங்கன்னா 400 கிராம் சக்கரை கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. எந்த கப்பில் சர்க்கரையை அளக்குறீங்களோ அதே கப்பில் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் அளந்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தட்டி போட்டுக்கிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக தான். போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ சக்கரை எல்லாமே கரைஞ்சி நல்லா பபுள்ஸ் மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாவோட பதம் வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சக்கரை எல்லாமே கரைஞ்சி பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடுச்சு. பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் கண்டிப்பாக ஆகும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, வேணும்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய பாவு வந்து ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட்டு. நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் செக் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுதான் கரெக்டான இதுவே எனக்கு வந்து ஜூஸியாக நல்லா வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இதுதான் கரெக்டான. அது செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கையில் வந்து பிசுன்னு வந்து அந்தளவுக்கு ஒரு கம்பி பதம் வராது. ஆனால் வந்து ப்ரீவியஸ் ஸ்டேஜ் இது. இப்போ வந்து 20 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா சூடு நல்லா ஆறட்டும். அதனால் ஒரு 20 நிமிஷம் வந்து ஃபேன் காற்றுல இல்லை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இதை பாவை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் நான் வந்து பால்ஸை வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி எடுத்துக்கோங்க. பால்ஸ் பார்த்திங்கன்னா பிடிக்கும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பிடிங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு க்ரிப்பாக இருக்கும். மாவு வந்து ரொம்ப வந்து எண்ணெயில் போட்டோடனே பிரிய ஆரம்பிக்காமல் நமக்கு வந்து க்ரிப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு பால்ஸை வந்து பிடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. பாருங்கள், பால்ஸ் வந்து இந்த சைஸில் நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பெருசாகவும் இல்லை, சின்னதாகவும் இல்லை, மீடியம் சைஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியில் நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ மீதி இருக்கிற மாவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைஸில் எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சைஸ்ல நான் பால்ஸ் புடிச்சனால எனக்கு வந்து 23 கவுண்ட்ஸ் வந்துச்சு. இத விட சின்னதா நீங்க புடிச்சீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அதிகமா கூட கிடைக்கும். ஆனா வந்து குலோப் ஜாமோட சைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ இதுவே கரெக்டான சைஸ் தான். போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இதுவும் கரெக்ட்டா தான் இருந்துச்சு எனக்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லோ ஃப்ளேமில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா பால்ஸையும் நீங்கள் பிடிச்சி எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே வந்து கோல்டன் கலரில் வந்துடும். ஆனால் உள்ளே வந்து கண்டிப்பாக மாவு வந்து வேகாது. அப்படியே வந்து பச்சையாக தான் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதிகமான பால்ஸ் போட்டு பொரிக்காதீங்க. ஒரு 3 அப்படி இல்லைன்னா 4 போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க எண்ணெயில். நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. உடனே திருப்பிடாதீங்க. நல்லா வேக விட்டு திருப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பால்ஸ் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ, நான் இந்த கலரில் வந்து எல்லா பால்ஸையும் நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக வேணும்னா கூட லைட்டாக விட்டு கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கூட எடுத்துக்கலாம். நான் இந்த கலர்லேயே நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாவு வந்து நல்லா ஆறி, ஒரு சொட்டு சூடு இல்லாமல் நல்லா ஆறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பொரிச்சு வச்ச பால்ஸும் வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, பாவில் போட்டு நம்ம எடுக்க போகிறோம். எல்லா பால்ஸையும் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலோப் ஜாம் சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக அந்த பாவில் வந்து 10 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். அப்போ தான் வந்து அந்த ஜூஸ் எல்லாமே வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும். அதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் வைக்காதீங்க. கண்டிப்பாக 10 மணி நேரம் அதை வந்து நல்லா ஊற வைங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் நான் வந்து எல்லா பால்ஸையும் வந்து ஜீராவில் போட்டுட்டேன். இது வந்து ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, குலோப் ஜாமுன் நீங்கள் வந்து அந்த பால்ஸை பொரிக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு பொரிங்க. ஹை ஃப்ளேமில் தயவு செஞ்சு வைக்காதீங்க. இல்லைனா கருகிடும் எல்லாமே. நம்மளுடைய சூப்பரான டெலிஷியஸான குலோப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் குலோப் ஜாமுன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குலோபை மட்டும் சாப்பிடாம அந்த ஜூஸோடு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக செய்யக்கூட ஒரு ஸ்வீட் ரெசிபி இது. நீங்களும் இந்த தடவை ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே வேறு லெவலில் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், நான் உங்கள் தோழி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.